தளபதி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஃபேன் பேஸ் கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மூமெண்ட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் சார் திரும்ப கேட்டேன், சார் அண்ணனோட காம்பினேஷனா? அண்ணனோட காம்பினேஷன். ஆமாம் சார், நீங்கள் வர சீக்வன்ஸ் எல்லாமே அண்ணனோட காம்பினேஷன். அவ்வளோதான். ஆர்மி ட்ரைனரா கோச்சா பார்க்கும்போது அந்த பிசிக்கல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சில பேர் அந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக மெனக்கெட்டு அதை பண்ணுவாங்க. பட் அந்த ரோலுக்கு இவர் வந்து ஆப்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை. அண்ணா வாஸ் ஆல்சோ ஹாப்பி. யூனோ அவர் வாயிலேருந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லும் போது இவ்வளோ வருஷம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அண்ணன் ஏன் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறாரு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். நீங்க அதுல வந்து ஒரு டயலாக் சொல்வீங்கல்ல ஃபர்ஸ்ட், இன்னும் ஒரு வருஷத்துல உங்க பொண்ணு ஒரு ஆர்மி ஆபீசரா இருப்பா. லிட்டரலா இருப்பானே இன்னும் திருந்தலையா அந்த மனுஷன் போது திரும்ப இருப்பாங்கன்னும் போது அது ஃபுல் டெப்தா அந்த மெசேஜை கன்வே பண்ணது சூப்பரா இருந்துச்சு. இருப்பாங்க வேற வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி பாவம் சமையல் கோலம் இதெல்லாம் கத்து கொடுத்து யாருக்காவது கட்டி வச்சிருங்க அப்படின்னு. ஓ பண்ணலாமேன்னு அண்ணன் ஓடி வருவாரா? எனக்கு சத்தியமா தெரியாது அடுத்த சீக்வன்ஸ் என்னன்னு. டக்குன்னு அடி கிராஸ் பண்ணி போனாரு. அப்படி ஒரு மின்னல் மாதிரி அந்த காத்து அடி ஃபேட் ஆன மாதிரி இப்படி போனாரு. அந்த சீனுக்கு எல்லாம் அப்படி கத்தணும். ஏன்னா லிட்டரலா என்ன வயசாகுது அவருக்கு ஆக்சுவலா இப்படி எல்லாம் வந்து ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு. He is definitely not 50+. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் எனக்குள் சினிமா வித் மீ விஜய் மோனிஷா. அதாவது இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு வேலை தான் செய்கிறாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைலி மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை ஆர்டிஸ்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16-17 இயர்ஸாக அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன அப்படின்னா இன்டீரியர் பண்ணுறாங்க, ஃபார்மிங் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு. சார் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பாக்கி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குற மாதிரி தான் வச்சிட்ருக்காரு. இட்ஸ் நன் அதர் தென் ஆக்டர் அருண் ராஜன் சார் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மோனிஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா, ஆசம். உங்களோட பாசிட்டிவிட்டிலாம் அப்படியே தெரிக்குதே சார் பார்த்தோன்னே. இப்படி அப்படின்றீங்க? ஆமாமா, முடிஞ்ச அளவுக்கு இது பாருங்களேன், இது ஒரு டாக்ஸிக் வேர்ல்டு. யாரு எங்க எப்போ முதல்ல குத்துறாங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லெட்ஸ் ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது தான் ஒரு 15 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். யாரு நம்மளை என்ன பண்ணாலும், எப்படி போட்டு அடிச்சாலும், புரட்டி போட்டு அடிச்சாலும், ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் இக்னோர், ஸ்ப்ரெட் லவ். சூப்பர். அண்ட் உங்களோட ஆக்டிங் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களோட ஃபேன் அப்படின்றது. அதை தாண்டி வந்து எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி போல்டாக, ஒரு மாதிரி அது ஒரு தனியாக இருக்கும். நீங்கள் வேறு யாராவது கேரக்டர், உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் வந்து நிறையா வாய்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றது தெரியும். வேறு யாராவது ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் வந்து டப்பிங் யூனியனில் மெம்பர் இல்லை. ஸோ என்னோட கேரக்டர்ஸ் தவிர வேறு யாருக்கும் நான் வாய்ஸ் கொடுத்ததில்ல. ஸோ எப்போ பேசினாலும் நான் வந்து கொஞ்சம் லவுடாகவே பேசிடுவேன். என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்ரெட் சொல்லணும்னா பயப்படுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னால், இல்லை நீ சீக்ரெட் சொன்னால் அது உலகமே கேட்குற அளவுக்கு இருக்கும் வால்யூம் அப்படின்றதுக்காக. ஸோ திஸ் இஸ் மை வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை வால்யூம். எதுனாலும் வந்து எனக்கு வந்து மெதுவாக பேச தெரியாது. இப்படி தான் ஆல்வேஸ். இப்போ வந்து டெலிவிஷனில் கலக்குன்னு கலக்கிட்டீங்க ஆல்மோஸ்ட். ஓகே, அதில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட் கொண்டு வந்துட்டீங்க உங்கள் ஹார்ட் ஒர்க் மூலமாக. அதே மாதிரி எந்த ஒரு டெலிவிஷன் ஸ்டாருமே வந்து மூவியில் தன்னை பெருசாக லான்ச் பண்ணணும், ஒரு நல்ல படத்தில் எடுத்தோடனே ஹீரோவாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அது கிடைக்காது. பட் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கேரக்டராவது நம்மளுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எதிர்பார்க்குற ஒரு தருணம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட், அதுவும் வந்து தளபதி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஃபேன் பேஸ் கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மூமெண்ட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங்மா, வென் யூ ஆர் அன் ஆர்ட் லவர், எனக்கு வந்து எப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் லீட், ஹீரோ, வில்லன், காமெடியன், இந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் ஸ்பிளிட் இன் டு த கேரக்டர்ஸ். எனக்கு வந்து ஆர்ட் ரிலேட்டடாக எல்லாமே பிடிக்கும். பெயிண்டிங் பிடிக்கும், எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், மேக்கப் பிடிக்கும், ஹேர் ஸ்டைல் பண்ண பிடிக்கும், காஸ்டியூம்ஸ் பிடிக்கும், டப்பிங், வாய்ஸ் பிடிக்கும். எல்லாமே இட் இவால்வ்ஸ் அரவுண்ட் ஆர்ட்.
ஸோ ஆர்ட்னு வரும்போது எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ என்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் லீட் ரோல். எனக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்டே வந்து சார் நீங்கள் வந்து ஒரு 70 வயசு ஒரு கிழவன் சார், நீங்கள் வந்து யூ ஆர் பிளேயிங் எ நெகட்டிவ் அப்படின்னா அந்த கிழவன் எப்படி இருக்கணும், 70 வயசுனா எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், நெகட்டிவ்னா அது என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கலாம், எங்கே ஏதாவது ஒரு கட் வச்சுக்கலாமா, படித்தவனா படிக்காதவனா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி I'll try to be the best 70-year-old கிழவன். ஸோ இதுவே வந்து ஒரு லேடி கேரக்டர் எனிதிங் ஐ வுட் ட்ரை டு கிவ் ஜஸ்டிஸ் டு தட் கேரக்டர்மா. ஸோ அப்படியே வந்து நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்துட்டேன். சீரியலில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, ஏன்னா நம்மளை வந்து மக்கள் வந்து இப்போ தான் வந்து சீரியல் எல்லாம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே முடிஞ்சிருது. நான் சொல்கிறது வாணிராணி அண்ட் சந்திரலேகா டைம்லலாம் வந்து 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் எல்லாம். சந்திரலேகா வந்து 2300+ எபிசோட்ஸ்மா. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் வாஸ் தட் சீரியல். அப்படி இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு எவ்ரி 6 monthsக்கு நான் என் லுக்கு மாற்றுவேன், வேற மாதிரி ஒரு கெட்டப் வச்சுப்பேன், வேற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் போவேன். அப்படியே இப்போ என்னென்ன மூவி ஹிட் ஆகுதோ, இப்போ மாஸ்டர் மூவி ஹிட் ஆச்சுன்னா தளபதியோட அந்த செக் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன், அந்த ஹேர் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரி ஆமா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு எங்க அண்ணனை வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி என்ன அவரோட ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாரு. ஸோ அவர் என்னென்னலாம் கிளாஸியான காம்பினேஷன்ஸ் போடுறாரோ அதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ அப்படி ட்ராவல் ஆகும். ஸோ வந்து இந்த கேரக்டர் அப்படின்றது வந்து என்னால் சத்தியமாக நம்ப முடியல. இது வந்து ஏதோ கடவுள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு இவர் ஒரு சிங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சாங்லாம் வந்து மியூசிக் டைரக்டரோட டேலண்ட்டோ இல்லை சிங்கரோட டேலண்ட்டோலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவனாக பார்த்து என்னடா இது ஒரு கரெக்ட் டைம், இதுக்கு ஒரு பெஸ்ட் சாங் ஹிட் சாங் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாருனா தான் எல்லாம் ஒரு சர்க்கிளில் வந்து அமைஞ்சு அது அந்த சாங் வெளில வரும்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மூவி கரியருக்கு ஷிஃப்ட் ஆவேன் அப்படின்லாம் நான் இது வரைக்கும் நான் நினச்சதில்லை, அப்ரோச் பண்ணதில்லை. ஐ வில் பி ஹாப்பி இன் வாட் எவர் ஐம் டூயிங். நான் வந்து கொடைக்கானலில் போய் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், ஏதோ ஒரு வெஜிடபிள் நட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஐ பி ஹோல் ஹார்ட்டட்லி நான் என்னை வந்து அதில் சம்மதப்படுத்திப்பேன். ஸோ எங்கேயுமே அது கிடைக்காம போச்சே, இது கிடைக்காம போச்சே அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸை விட்டுற மாட்டேன். கொடைக்கானல் போனேன்னா நான் என்னோட பெயிண்டிங் போர்ட், பெயிண்ட்ஸ், கலர்ஸ் அப்படின்னு நான் ஒரு 3-4 நாளைக்கு கூட அந்த பெயிண்டிங் போர்ட்லேருந்து வெளியே வர மாட்டேன். அந்த மாதிரி வாட் எவர் ஐ டூ ஐ லவ் அண்ட் டூமா. இது வந்து என்னோட லவ் ஃபார் த ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக த ஆர்ட் லவ்ட் மீ பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு படம், இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகன் அப்படிங்கிறது வேர்ல்டே எதிர்பார்த்த ஒரு படம், மாண்புமிகு தமிழக முதல்வர் நடித்த படம், எங்கள் அண்ணன் கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண படம், வினோத் சாரோட டைரக்ஷனில் வந்த படம், இன்னும் இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பிக் மூவி. அதில் வந்து ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட். மோர் ஓவர் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், ஒரு ரெஜிஸ்டர் ஆகிற கேரக்டர், சும்மா வந்து போகணுன்னு இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அமையணும், அந்த யூனிவர்ஸ் அதை கொடுக்கணும். ஐ திங்க் ஐ டிட் ஜஸ்டிஸ் டு இட். நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நாங்க வந்து எதிர்பார்க்காம எங்களுக்கு இருந்தது. அதுல ஒன் ஆஃப் த சர்ப்ரைஸ் அப்படி சொல்லணும்னா அது நீங்க திடீர்னு என்னப்பா இவர் அதுவும் ஆர்மி ட்ரைனரா கோச்சா பார்க்கும்போது அந்த ஃபிசிக்கல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சில பேர் அந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக மெனக்கெட்டு அதை பண்ணுவாங்க. பட் யூஆர் ஆல்ரெடி டூயிங் தட் இல்லையா, ஃபிட்னஸும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அந்த ரோலுக்கு இவர் வந்து ஆப்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை. வர அந்த ஃபியூ மினிட்ஸ்னா கூட செகண்ட் ஆஃப்ல அது ரொம்ப பெரிய இம்பாக்டை கொடுத்தது. அதாவது மமிதா பைஜு வந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் அதை அகேன்ஸ்டாக இருக்காங்க. அந்த விஷயத்தை அவங்க ஒத்துக்கணும், அதை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றது நீங்கள் பண்ணுவீங்க. முதல்ல அந்த ஃபெமினிசம் வந்து அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நடக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக எங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எப்படி கேரி ஓவர் பண்ணீங்க? வினோத் சார் வாஸ் வெரி கிளியர். என்னை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சார் எனக்கு சொல்லும் போதே, சார் இது ஒரு நெகட்டிவ் ஷேடுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப இதில் வந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் வந்து ரொம்ப வெயிட்டேஜான ஒரு சீக்வன்ஸை நோக்கி கொண்டு போகும். நீங்கள் வந்து பெண்கள் வந்து விமன் ஆர் வீக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதில் வந்து அதுவும் ஒரு ஆர்மி ட்ரெயினராக இருந்துக்கிட்டு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஆர்மி பீப்புளை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கோச், நீங்களே இப்படி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா அது வந்து நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் வைபாக இருக்கும் அப்படிங்கிறது தான்
ஸோ வந்து இதில் ஒரு டிரான்சிஷன் இருக்கும். முதல்ல வந்து அண்ணனுக்கு அகேன்ஸ்டாக இருப்பீங்க, அப்புறம் அண்ணனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அவருக்கு நீங்கள் சேட்டலைட்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. நான் கூட வந்து சரி ஓகே, நான் எனக்கு அப்போ தெலுங்கு ரீமேக் தான் தெரியாது. ஐ ஹேவன் சீன் த தெலுங்கு வெர்ஷன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த கோச்சோட இம்பாக்ட் என்னன்னு தெரியாது. ஆல் ஐ நோஸ் அண்ணனோட இருக்க போகிறேன். நான் சார் திரும்ப கேட்டேன், சார் அண்ணனோட காம்பினேஷனா? அண்ணனோட காம்பினேஷன் ஆமாம் சார், நீங்கள் வர சீக்வன்ஸ் எல்லாமே அண்ணனோட காம்பினேஷன். அவ்வளோதான், அண்ணனோட காம்பினேஷன். மிலிட்ரி, ஆர்மி, கோச்சு, ட்ரெயினர், மேஜர், இதே எனக்கு ஒரு 20 டேஸா அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு திஸ் வாஸ் ஆல் ரன்னிங் பேக் வேறு எந்த தாட்ஸுமே இல்லை. ஸோ 20 டேஸ் நான் ஹேர் கட்லாம் டோட்டலாக மாற்றி அந்த ஹெஃப்டி பீஃப்ட் அப் லுக் கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஷோல்டர்லாம் பெருசாக்கி ஃபேஸ் எல்லாம் இதாக்கி அந்த ரிட்டையர்டு மேஜர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்து அண்ட் என்னை வந்து ஷூட்டிங் நாளைக்குன்னா இன்னைக்கு வந்து காஸ்டியூம் செக் அண்ட் லுக் செக்லாம் பண்ணார் வினோத் சார். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. பர்ஃபெக்டாக இருக்குது சார், இதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னாரு. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி. அப்பாடா 25 டேஸ் வினோத் சார் இஸ் ஹாப்பி. அடுத்தது அண்ணா. அண்ட் எங்களோட ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அண்ணா வாஸ் ஆல்சோ ஹாப்பி. அவர் வாயிலேருந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லும் போது அப்பாடான்னு ஒரு ஆஸ்கர் வாங்கினேன். ஸோ அதுதான் இல்லையா பிக்கஸ்ட் அவார்டே வந்து நம்மளை விட பெஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். ரிசீவ் பண்ற காம்ப்ளிமெண்ட்ங்கிறத தாண்டி அவ்வளோ வருஷம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அண்ணன் ஏன் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறாரு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஹீ இஸ் சீயிங் மீ பெர்ஃபார்மிங், he is liking it, is admiring my performance, is complimenting my performance அப்படிங்கிறது எனக்கு வந்து மேபி மற்றவங்களுக்கு மக்கள் வந்து டே என்னடா ஓவரா பண்ற அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னோட இந்த யூத்லேருந்து என்னோட காலேஜ் லைஃப்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து நிறைய மொமெண்ட்ஸ் ஆஃப் விஜயண்ணா அண்ட் ஹிஸ் மூவிஸ். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அவரோட அப்படிங்கிறது தான் அது இன்னும் ஸ்பெஷல்மா. நைஸ். அண்ட் நீங்கள் அதில் வந்து ஒரு டைலாக் சொல்வீங்கள்ல, ஃபஸ்ட்டு வந்து விமனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது, அது வந்து லிட்ரலாக நாங்கள் வந்து ஆஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது படம் அப்படின்னாலும் எங்களுக்கு கோவம் வருது. அது எப்படி எங்களெல்லாம் நீங்கள் வீக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கே கோவம் வருது இல்லையா? அது கோவம் வருது. அதுக்கப்புறமா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் முதல்ல எப்படி இருந்தது? இந்த மாதிரி நெகட்டிவாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு பயம் இருந்ததா? இதை ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா? டிரான்சிஷன் எப்பவுமே ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு டிரான்சிஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவாங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லவனாக இருந்து கெட்டவனானாலும் சரி அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கெட்டவனா இருந்து நல்லவனானாலும் சரி அதுவும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு டிரான்சிஷன் கிடைக்கும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஓகே, இப்படிலாம் பேசுகிறோம், மக்கள் எல்லாம் கழுவி ஊற்றுவாங்க, திட்டுவாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகும். பட் டக்குன்னு நம்ம மாறி அது ஹெல்ப் பண்ணும் போது அவங்களுக்கு டெஃபினட்டாக நம்மளை லைக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் ஃபார் ஷுர் வரும். அதுவும் வினோத் சார் வந்து ரொம்ப கிறிஸ்பாக வச்சிருந்தார் டைலாகை. அதுவும் நான் வந்து அந்த அண்ணன் வந்து குட் டச் பேட் டச் பற்றி பேசும்போது ஒரு பிரசவ வலியை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த வலி தாங்குற சக்தி வந்து அது வந்து உலகத்தில் யாராலுமே முடியாது. இதையே தாங்குற ஒரு பெண்ணால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் பெயினுங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னும் போது அதை ரியலைஸ் பண்ணி அண்ணனை வந்து இப்படி சல்யூட் பண்ணிட்டு இன்னும் ஒரு வருஷத்துல உங்க பொண்ணு ஒரு ஆர்மி ஆபீசரா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டயலாக் தான். அதான் வினோத் சார் கிட்ட நான் கேட்டேன், சார் இருப்பான்னு சொல்லிட்டு சாரி இருப்பாங்கன்னு வேணாம் சார், சாரி எல்லாம் வேணாம், நீ இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அதுவே வந்து நல்ல பேங்கா இருக்கும் அப்படின்னாரு. லிட்டரலா இருப்பானே இன்னும் திருந்தலையா அந்த மனுஷன் போது திரும்ப இருப்பாங்கன்னும் போது அது ஃபுல் டெப்தா அந்த மெசேஜை கன்வே பண்ணது சூப்பரா இருந்துச்சு. வினோத் சார் இஸ் a genius. அந்த சின்ன டயலாக்ஸ் எல்லாம் அவர் வந்து பென் பண்ணி இருக்கிற மொத்த டயலாக்ஸ்லயும் எல்லாமே கிறிஸ்பா இருக்கும், வளன்னு இருக்காது, பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும். நான் இருப்பாங்கன்னும் போது எனக்கே வந்து அவ்வளோ ஹாப்பி. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க தியேட்டர்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்ல மூவி பார்த்துட்டு sent me the video actually அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை என்ன பார்த்துட்டு நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க. ஆக்சுவலா பெங்களூர்ல வந்து வாணி ராணி ஃபேன்ஸ் அண்ட் சீரியல் ஃபேன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அண்ணனோட இப்படி டிராவல் ஆனது
அவ்வளோ கிளாப் பண்றாங்க தியேட்டர்ல. எனக்கு வந்து அப்பா இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் மொமெண்ட் தான்மா. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுமா இது ஆக்சுவலா. நம்ம வந்து பணம் எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம், எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். நம்ம வந்து ஆண்டவன் எப்போ கொடுக்குறானோ அப்போ கொடுப்பான். ஆனா இதெல்லாம் வந்து ஏதோ என்னோட போன ஜென்மத்திலேயோ இல்ல என்னோட அப்பாவோ இல்ல என்னோட சன்னோ யாரோ அந்த 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 கர்மால வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு இப்படி ஒரு மக்களோட அன்பும் அவங்களோட பாராட்டும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன். வெல் செட். அதே மாதிரி நீங்க இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா படத்துல? ஓகே, விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா இருக்க மாதிரி ஒரு கேரக்டர், மேபி ஃபைட் சீன் ஏதாவது இருக்குமா அப்படின்றத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? சார் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி பாவம் மமிதா மேமை வந்து நாங்க அந்த ரிங்குல இது இன்னும் உள்ளே போன்னு சொல்லி என்னோட ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி அடித்து அவங்கள கிக் பண்ணி கீழே தள்ளி அவங்க அப்படியே காஃப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் சமையல் கோலம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து யாருக்காவது கட்டி வச்சிருங்க அப்படின்னு. ஓ பண்ணலாமே பண்ணலாமேன்னு அண்ணன் ஓடி வருவாரா? எனக்கு சத்தியமா தெரியாது அடுத்த சீக்வன்ஸ் என்னது அண்ணன் ஓடி அடி நான் தான் வாங்க போறேன்னா அடி எனக்கு தான் விழ போதான்னு லிட்ரலா நான் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அண்ணா டு கம் அண்ட் ஸ்லாப் மீ திஸ் சைட் ஆர் திஸ் சைட். எந்த பக்கம் அடிக்கிறாரோ அந்த பக்கம் ஆப்போசிட்டா விழணுங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் ஆயிட்டேன். டக்குன்னு அடி கிராஸ் பண்ணி போனாரு. அப்படி ஒரு மின்னல் மாதிரி அந்த காத்து அடி ஃபேட் ஆன மாதிரி இப்படி போனாரு. அந்த சீனுக்கு எல்லாம் அப்படி கத்தணும். ஏன்னா லிட்டரலா என்ன வயசாகுது அவருக்கு ஆக்சுவலா இப்படி எல்லாம் வந்து ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு. he is definitely not 50+. எனக்கு கூட ஒரு 10 மினிட்ஸ்ல எங்கயாவது ஷேர் இருக்கான்னு பார்த்து உட்காரலாமான்லாம் தோணும். அவரு வந்து நம்ம ஸ்பாட்குள்ள வந்துட்டாருன்னா டயலாக் பேப்பர் வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாரே தவிர அவர் உட்காந்தே நான் பார்க்கலமா. அவ்வளோ ஆக்டிவ் பர்சன். அப்படி அவரோட எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சச் எ டைனமிக் அண்ட் ஆக்டிவ் பர்சன். எங்கேயுமே உட்கார மாட்டார். ஸோ அப்படி சக்குன்னு போனார் பாருங்க. நான் வந்து இல்லை ஓ இதுதான் ஓ ஸ்க்ரீனில் நமக்கு பார்க்குறோம் ஸ்லோ மோஷனில் மியூசிக்லாம் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்து எலிவேஷன் பண்ணி அதை வந்து பயங்கரமாக எடிட் பண்ணியெல்லாம் காமிப்பாங்க. நமக்கு அது வந்து பயங்கர ஒரு எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும். ஆனால் நேர்லேயே இருக்குண்ணா he was that electrifying. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது, பிஜிஎம் கிடையாது, ஸ்லோ மோஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து ஆக்டிங்னு தெரியும். ஆனா அந்த செகண்ட்ல ஐ ஃபெல்ட் ஃபயர். ஸோ டெஃபினட்டாமா. ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் ஸ்க்ரீன்ல தெரியுது. ஐ வாஸ் என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் இட். அது வந்து ஏதோ கொடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஓகே ஃபைன். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து இதெல்லாம் வந்து ரெகுலர் கொஸ்டின்ஸ், நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டாம். அண்ட் நீங்கள் வந்து இப்போ அதுதான் வந்து தளபதியோட கடைசி மூவின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷ்னலான ஒரு மூமெண்ட். அதுலேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு தோணுச்சா லைக் இன்னும் கொஞ்சம் படம் அவர் நடிச்சாருன்னா நல்லா இருக்கும், அதுல நம்மளுக்கும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு? போதும் என்பதே பொன் செய்யும் மருந்துலாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இது என்னென்னமோ செய்யும் மருந்து, எனக்கு இது போதும், எனக்கு லைஃப்ல இது போதும். அண்ட் இண்டஸ்ட்ரியில என்னோட சீரியல் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பேர் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது யூனோ. ஏன்னா எங்க எல்லாருக்கும் தான் தெரியும் வாட் எவர் நாங்கள் ஒரு 15-20 இயர்ஸாக நாங்கள் போயிட்டு இருக்கிற ட்ராவல் அண்ட் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ட்ராவல் அப்படின்னு நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்குள்ள ஒரு ட்ரீமா இருக்கும். அது நடக்கும், நடக்காம போகும். சில பேருக்கு அது உடனே நடக்கும், சில பேருக்கு லேட்டா நடக்கும், சில பேருக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி எங்க இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஷுட் பி தேங்க்ஃபுல்மா வினோத் சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீமுக்கும், விஜய் அண்ணாவுக்கும், என்டையர் க்ரூவுக்கும் என் லைஃப் லாங் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தாலும் பத்தாது. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரவுண்டட் அண்ட் அந்த இடத்துல இருந்து யூனோ இன்னமும் என்னோட சீரியல் ஃப்ரெண்ட்ஸ் அவளோடலாம் பேசும்போது ஐ வில் பி டெல்லிங் தெம் ஃபார் ஷுர் நம்ம செய்கிற வேலையை உண்மையாக நேசிச்சு யூனோ 100% டெடிகேஷனோட இருந்தோம்னா என்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது. அதுக்கு ரெடியாக இருங்க, ரெடியாக இருப்போம். இன்னைக்குனா நாளைக்கு நீங்கள் ஃபார் ஷுர் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டர்னில் ஆகும் அப்படின்றது தான். பட் எனக்கு அது அமைஞ்சதுங்கிறது அகெயின் அண்ட் அகெயின் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இட்ஸ் அ யூனிவர்ஸ் பிளெஸிங் ஃபார் ஷுர். ஓகே. ஸோ வந்து நீங்கள் தளபதியை வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம வீட்லேயே ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தளபதி பைத்தியமாக தான் இருப்பாங்க. லிட்டரலாக ஃபேனெல்லாம் சொல்ல முடியாது, தளபதி வெறியன் பைத்தியம் அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நம்ம போடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சரி ஓகே ஆஸ் அ ஆக்டராக நீங்கள் ஒரு ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ஓகே. பட் வந்து டிவி கேக்னு ஒரு கட்சி அவர் ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து அவருக்காக எக்கச்சக்கமான வீடியோலாம் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு சைடில் வந்துட்டு நான் டிவிக்கே வந்து இது பண்ணுறப்ப ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.
பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நிறைய குட் கமெண்ட்ஸும் வருது, பேட் கமெண்ட்ஸும் வருது இல்லையா? பேட் கமெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதை நீங்க நீங்க ரொம்ப டீசெண்டா சொல்றீங்க. படிக்கவே முடியாது. நான்லாம் ஒரு ஒரு 1 மினிட் படிக்காம விட்டேன், ஒரு 2 நிமிஷம் படிக்காம விட்டேன்னா அது ஒரு 50 பேட் கமெண்ட்ஸ்ங்கிறது. பேட் கமெண்ட்ஸ் கூட இஸ் நாட் த ரைட் வேர்ட்மா. வல்கர் கமெண்ட்ஸ் இஸ் த ரைட் வேர்ட். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் அப்படி ஒரு கமெண்ட் இருக்குடா, டேய் இங்க பாரு அப்படி ஒன்று சொல்லியிருக்கான். ஐ வில் பி டெல்லிங் தெம் என்ன இப்போ ஸோ வாட் இருக்கட்டும். குட் கமெண்ட்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணுறது இல்லை. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அதில் நிஜமாவே நான் பண்ணது ஏதாவது ஒரு தப்பு இருக்குது, நிஜமாவே நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அங்கே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா ஐ பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அக்செப்ட் இட் அண்ட் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சேஞ்ச் இட். இவ்வளோ நாள் வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒன்றும் பெரிய அப்படியே நல்லவன்லாம் சொல்லி நான் வந்து த பர்ஃபெக்ட் பர்சன்லாம் சொல்லவே முடியாதுமா. ஆல்மோஸ்ட் 45 நவ். வாட் எவர் ஐ எம் நவ், எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பேசிக் குட் குவாலிட்டிஸ் வந்து நான் இது வரைக்கும் லைஃப்பில் பண்ண எல்லா தப்பையும் ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி இது தப்பு, நம்ம இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு மாற்றிக்கிட்டே வந்ததுனால தான் ஓரளவுக்கான ஒரு மெச்சூரிட்டி இப்போ எனக்கு இருக்கு. அது வந்து பல பேர் வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்லுவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வெறும் வன்மத்தை மட்டும் கக்குவாங்க. யூ ஷுட் பி ஸ்மார்ட் இனஃப் டு ஸ்பிளிட் தட் நெகட்டிவ் கமெண்ட். சில பேர் வந்து ரொம்ப அக்கறையோட அதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப எரிச்சல்லையோ இல்லை வந்து ஒரு நம்ம மேலே ஒரு காண்டிலையோ யூ கேனாட் ஹெல்ப் இட். இப்போ இந்த உலகம் இஸ் தட் டாக்ஸிக். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பீப்புள் ஆர் டாக்ஸிக். பர்டிகுலரா இப்போ உங்க வீடியோக்கு போடுறாங்க அப்படின்னா உங்க மேல காண்டா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அவன் வந்து வீட்டுல ஏதோ பிரச்சனை, வேற ஏதோ பிரச்சனை எல்லாம் கூட ஒரு வீடியோ பார்க்கறான்னா அது மேல வந்து திணிக்கிறாங்க. அதுவும் நடக்குது இல்லையா? எப்பவுமே மக்களே சோஷியல் மீடியால இருக்கிற சின்ன பசங்க, தம்பிங்க, என் பெரியவங்க, அண்ணங்க எல்லாருமே நீங்க ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை உங்க ஃபேமிலியில இருக்கிற யாருக்காச்சும் உங்களால போடுறதுக்கு உங்க மனசாட்சி ஓகே சொல்லுச்சுன்னா அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு போடுங்க. அது வந்து திட்டுற கமெண்டா இருக்கட்டும், திட்டுறதே டீசெண்டா திட்டலாம். அறிவு இருக்காடா உனக்கு, ஏன்டா இப்படி பேசுற, உனக்கு வந்து நீ என்ன சாப்பிட்றியா இல்லை வேற ஏதாவது பண்றியா, இப்படி பேசலாம். நீ சோறு தான் தின்றியா வேற ஏதாவது தின்றியா. அப்புறம் இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த பேட் வேர்டுக்கு சாரி பிரதர், இந்த வேர்டுக்கு இது ஸ்பெல்லிங் இல்லை, இதான் ஸ்பெல்லிங்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இஸ் நாட் கோனா ஈவன் மேக் ஸ்மால் அவுன்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் மை மைண்ட். என்ன இம்பாக்டே பண்ணாதுமா. ஆனா ஒரு டைமுக்கு மேல என் ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சில பேர் ஃபேமிலியை பத்தி பேசுவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், நீங்க என்ன திட்டணும்னு நினைச்சா கூட யூ யூஸ் த ரைட் வேர்ட்ஸ். நீங்க போடுற கமெண்ட்டை உங்க வீட்டில் இருக்கிற யாராவது பார்க்குறாங்க, உங்களை நினைச்சு அவங்க பெருமைப்படுறாங்கன்னா அந்த மாதிரி போடுங்க. ஏதோ ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது அது யார் அக்கௌண்ட்டுன்னு. ஒரு டிபியே இருக்காது, போஸ்ட் இருக்காது, சும்மா 4 பேரை கழுவி ஊத்திட்டா நீங்க அவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து டெஃபினெட்லி தட் இஸ் நாட் நார்மல். உங்க மைண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, யோர் சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த மக்கள் எல்லாம் அழகானவங்க, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. பண்ற தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம், மன்னிச்சு போறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஜாலியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு சந்தோஷமா ஒரு 4 பேரோட சிரிச்சுக்கிட்டு ஒரு லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டு அனிமல்ஸை வந்து கைண்டாக பார்த்துக்கிட்டு இதெல்லாம் லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஜாலியாக இருக்கலாம் லைஃப்பில். இந்த வன்மம் அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக கொட்டுன்னு கொட்டுவாங்க. அண்ட் ஐ டோன்ட் டேக் இட் சீரியஸ்மா. எண்ட் ஆஃப் த டே ஐ லவ் விஜயனா. எனக்கு நான் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் தான் சொல்கிறேனே, சின்ன சின்ன விஷயங்களை என்ன வந்து நான் அவராக நினச்சி பார்ப்பேன். அவரை மாதிரி செயின் போட்டுப்பேன், அவரை மாதிரி தலை சிவிப்பேன், அவரை மாதிரி ஸ்பெண்டர் பைக் ஓட்டுவேன், அவரை மாதிரியே என் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவரை மாதிரியே நான் ரொமான்டிக் டைலாக் பேசுவேன். அது நான் ஆக்ட் பண்ணும்போது கூட என்னை மீறி சில விஷயங்கள் வரும். அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்டைல், அவரோட இது, அவரோட அவரோட கோவம் இதெல்லாம் வரும். ஆக்சுவலா இன்னொரு சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், இன்னொரு கமெண்ட் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. அதாவது வந்து சஞ்சய் சார் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து குட்டி தளபதினா அவருக்கு நினைப்பு அப்படின்ற மாதிரி கமெண்ட் இருக்கும். நீங்க வந்து அவருக்கே டஃப் கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும். இதெல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? ஆக்சுவலா இந்த பாத்திருக்கேன். சஞ்சய் ப்ரோ இஸ் அகைன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் நான் வந்து இப்போதான் அண்ணனை வந்து பார்க்குறேன்.
they studied together. Obviously அவரோட ஃபேனா, அண்ணனோட ஃபேனா இருக்கலாம் சஞ்சீவ் ப்ரோ. ஆப்வியஸ்லி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து யூ நெவர் நோ நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கான ஒரு இம்பாக்ட் வந்து அண்ணன் வந்து நமக்கு கொடுத்துட்டு போறாருன்னு. குழந்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு வயசு 2 வயசு குழந்தை தத்தி நடக்குது. அது வந்து ராவண மகண்டான்னு பாட்டு வந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன விளையாடிட்டு இருந்தாலும் நிறுத்திட்டு இப்படி திரும்பி டிவி பார்க்குது, அங்கேருந்து வந்து பார்க்குது. அது விஜயண்ணா டான்ஸ் ஆடும்போது பாடி ஷேக் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அது வந்து இன்னும் எதுவுமே குழந்தை வந்து உலகத்தை வந்து இன்னும் பார்க்கல. ஸோ யாரோ ஒருத்தங்க ஆடுறாங்க, அந்த எனர்ஜி டிராவல் ஆகுது இல்ல. திஸ் இஸ் த மேஜிக், திஸ் இஸ் த கரிஷ்மா, திஸ் இஸ் த எனர்ஜி அண்ணா கேன் கன்வெர்ட். ஸோ அப்படின்னா எனக்கெல்லாம் அப்புறம் எவ்வளோ இருக்கும்? நான்லாம் வந்து பயங்கர அக்மாருக்கு அணில்மா. நான்லாம் அவ்வளோ யூனோ வேறெவர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் கீப் லவ்விங் மை அண்ணா. யூனோ நம்ம வீட்டில் ஒருத்தர் அவர் அப்படிங்கிறது தான் என்னோட யூனோ எமோஷன் டுவர்ட்ஸ் அண்ணா. ஓகே. அண்ட் அகேன் வந்து ரொம்ப நேரமாக நம்ம வந்து மூவி பற்றி, தளபதி பற்றி எல்லாம் பேசிட்டோம். நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. நிறைய நாங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம், அதர் யூடியூப் சேனல்ஸோட இன்டர்வியூஸும் பார்த்துருக்கோம். அதில் உங்கள் ஃபேமிலியோட இது அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்டீரியர் பண்ணுறதுனாலே உங்கள் வீடு அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்களா எப்படின்னு தெரில. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ கேம் டு நோ லைக் பிரிக்ஸே இல்லாமல் ஃபுல்லாக கான்க்ரீட் வாலில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இன்டீரியர் அதில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லைம்மா, ஐ லவ் ஆர்ட். ஸோ வந்து நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் எங்கேயாவது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் த கண்ட்ரி போகிறேன்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆர்கிடெக்சர், அந்த கண்ட்ரியில் இருக்கிற மியூசியம், அங்கே கிடைக்கிற இந்த ஆன்டிக் பீசஸ், அங்கே கிடைக்கிற த கரண்ட் டெக்னாலஜி, பில்டிங்கை பொறுத்த வரைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஃபார் விச் எவர் கண்ட்ரி ஐ கோ. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பியூட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து த லவ் டுவர்ட்ஸ் ஆர்ட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப், அது ஒரு இன்ஃபினிட்டிமா. அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் அளவு கூட இல்லை. அது வந்து பியாண்ட் எவ்ரி திங். அதுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆர்ட்டை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ சின்ன விஷயங்கள் கூட, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு மவுண்டன் ஏறிட்டு இருக்கேன்னா, ஒரு கூழாங்கல் இருக்குது, அந்த கூழாங்கலுக்கு ஒரு ஷேப் இருக்குன்னா, ஐ வில் டேக் தட் கூழாங்கல், அதுக்கு ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணி அதை எங்கேயாவது என்னோட வாஷ்ரூமில் வாஷ் பேசின் பக்கத்தில் ஒரு மவுண்டன் எஃபெக்டில் இன்னும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தானே இன்டீரியர்ஸே. நமக்கு இப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும் அண்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஸோ நாங்கள் எப்படி ஒரு கிளையண்ட்டுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஐ ஷுட் பி ஸோ வெரி ஃப்ரீ டு கன்வர்ஸ் வித் தேம். எனக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கணும்னு தெரியணும், அவங்களோட ஃபேவரட்ஸ்லாம் என்னன்னு தெரியணும். நாட் ஓன்லி கலர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள், அதெல்லாம் நான் அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிரப்பி கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் ஐ ஃபீல் வாட் இன்டீரியர்ஸ் இஸ். இதுக்கு வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி, ஒரு பெரிய இதுக்கு வந்து ஃபால்ஸ் ரூஃபிங் தான் வேணும், எனக்கு இதில் வந்து எனக்கு இப்படி ஒரு வால் வேணும், இப்படி ஒரு ஃபர்னிச்சர்ஸ் வேணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுமா. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஃபேவரட்ஸ் என்ன, உங்களோட கலர்ஸ் என்ன, உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும், என்ன கார் பிடிக்கும், என்ன சமையல் பிடிக்கும், இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு ஐ வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, யூ ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன், ஸோ யூ வில் லவ் திஸ் கலர் காம்பினேஷன், உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாம் ஐ வில் டூ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கர ஃபுட்டி. அவரோட ரூமில் ஒரு வால்பேப்பரில் ஒரு வால்பேப்பர் ஃபுல்லாக இந்த கொலாஜ் ஆஃப் ஆல் த பெஸ்ட் ஃபுட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ இந்த டர்க்கிஷ் இந்த ஸ்வீட்னா, அண்ட் ஆப்கான் மீட்னா, இட்டாலி பாஸ்தானா, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற ஃபுட் எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு கொலாஜ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஹீ வாஸ் மைண்ட் ப்ளோன். அப்படியே, ஏன்னா அது மற்றவங்க, உங்களுக்கு அது பிடிக்காது, எனக்கு கூட அது பிடிக்காது, பட் அவருக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது அவர் ரூம்ல ஒரு ஸ்பெஷல் எலிவேஷன் ஆஃப் லைட்டிங்கோட, ஒரு கலர் காம்பினேஷனோட, அது வந்து அவருக்கு பிடிச்ச கலர்ஸ்ல தான் நான் அதை டிசைன் பண்ணுவோம். வெறும் ஃபுட் ஐட்டம்ஸ்னா அது ஃபுல் பிளாண்டா, அவருக்கு ஒரு டிங்கி ஆரஞ்சு பிடிக்கும் அப்படின்னா அந்த டிங்கி ஆரஞ்சுலேயே தான் இருக்கும். இல்லை ஒரு டேங்கி எல்லோ அப்படின்னா அந்த டேங்கி எல்லோவில் தான் இருக்கும். அப்படின்னும் போது அவங்க இன்னும் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே நான் பார்த்து பண்ணுறது தான். எனக்கு நிறைய கிளாஸஸ் பிடிக்கும். ஏன்னா எங்கே லைட் போட்டாலும் அந்த கிளாஸில் போட்டு எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது பிடிக்கும். எனக்கு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பிடிக்கும். வால் எல்லாம் வந்து கல்லாக இருக்கணும், ஃபுல்லாக பெயிண்ட் போட்டு சிமெண்ட் அடித்து பெயிண்ட் அடித்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது, ராவாக இருக்கணும் ஒரு சைடு.
ஏன்னா ஃபேமிலியோட மெமரிஸ் இருக்கணும் ஒரு சைடு, அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வாட் எவர் ஐ லைட் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வச்சேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஒரு நாள் வெல்கம் ஹோம், நீங்களும் வாங்க. ஐ ஹர்ட் நீங்களும் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் அண்ட் யூனோ, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் அதுதான் அந்த அந்த ஹோம் டூர் உங்களோடது பார்த்தோன்னே இது மாதிரி நம்மளுக்கும் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் வருது. அதை பார்த்து இது மாதிரி நம்ம வீட்டில் வைக்கலாம், அது மாதிரி நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய டிராவல் பண்ணுங்க மோனிஷா, நீங்க நிறைய டிராவல் பண்ணுங்க. இந்தியாக்குள்ளேயே நிறைய இடம் இருக்கு. கேரளாவோட ஆர்கிடெக்சர், காரைக்குடியோட ஆர்கிடெக்சர் அண்ட் ஆந்திரா, பஞ்சாபோட அந்த ஹவேலின்னு சொல்லுவாங்க அவங்களோடது, ஜெய்ப்பூரோட அந்த பேலஸ் டைப்ல தான் இருக்கும், சின்ன சின்ன வீடுமே. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா இந்த சைட் ஆஃப் த போர்ஷன் வந்து ஒரு பஞ்சாபி, அந்த சைட் ஆஃப் த போர்ஷன் வந்து ஒரு ராஜஸ்தானி, இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணும் போது சில டைம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் வந்து அது ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி ஆகும். பட் இட்ஸ் ஓகே, நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தானே. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றது தான். நம்ம அப்படியே இந்தியாவை சுத்திட்டு வந்த மாதிரி ஆயிடும். நைஸ் நைஸ். அண்ட் வாட் யூ திங்க், லைக் இப்போ வந்து இப்போ இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து இன்டீரியரை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சேம் டைம் வந்து இப்போ பின்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிசைனை பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு இது நம்ம வீட்டுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகுமா. இப்போ வந்து இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் இஃப் யூ லைக் சம்திங் இன் பின்ட்ரெஸ்ட், நம்மளோட வீடுமா, நம்மளோட வீடு, நம்ம இருக்க போகிறது, திஸ் இஸ் லைக் நம்ம ஹார்ட் ஏர்ன் மணி. ஸோ பின்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை கொண்டு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கான டீம் யாரோ அவங்கள பிடிச்சி என்ன கொஞ்சம் செலவாகும் எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஃபார் ஷுவர் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம். ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மலையே வைக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காடே வளர்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் நான் என்னோட ரொம்ப நாள் ட்ரீம் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், செடி காடு ஃபார்முக்குள்ள உள்ள வீடு இல்லை, செடி காடு ஃபார்முக்கு வெளில தான் வீடே, இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹாவ் அ பிளான். ஒரு மினி ஜூ அப்ப பிளான் பண்றீங்க? அப்படியே ஒரு நேச்சுரலாவே நம்ம ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றது வந்து எனக்கு மைக்கேல் ஜாக்சன் சாரோட அந்த இதுதான் எனக்கு ஞாபகம். சீரியஸா நான் சொல்ற மாதிரி நம்ம இப்போ ஹால்ல இருந்து நம்ம கிச்சன் போறோம்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபாலை தாண்டி ஒரு 2-3 பேம்பூ பஞ்ச் ஆஃப் பேம்பூஸை தாண்டி ஒரு மாங்காவை பறிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ள போனோம். அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம கோர்ட்யார்ட்லயே இது எல்லாம் இருக்கணும். அண்ட் நான் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போறதுக்கு ஒரு மழை பெஞ்சதுன்னா நான் மழையை ஒன்று கொடை எடுத்து தான் போகணும், இல்லை நனைஞ்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி everything should come inside. I'm actually visualizing everything. அது ரொம்ப நல்லா இருக்கு, பட் I don't know how it is possible to execute, but still அது கேட்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் அகைன் நீங்க வந்து இன்டீரியர்ல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியும், ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். எனி கெஸஸ்? ஃபுட்டாமா இல்ல பெட்டா? உங்களோட கார் கலெக்ஷன். ஓகே, அதுவும் நான் முன்னாடியே வந்தோடனே அதுதான் கேட்டேன், கார் வச்சிருக்கீங்களா இன்னும் அப்படின்ற மாதிரி. அந்த கார் அந்த கிரேஸ் வந்து எப்போல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு when I was 3 இல்லை when I was 6-7 years நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த ஹாட் வீல்ஸ் டாய்ஸ் எல்லாம் அப்போ அவ்வளோவா அப்போ நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸே கிடையாது. ரொம்ப ரேண்டமாக எங்கேயாவது ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், அங்கே ஒரு கடையில் பார்த்தோன்னா ஒரு அந்த ஹாட் வீல்ஸோட, இப்போ தான் ஹாட் வீல்ஸ், அப்போல்லாம் வந்து இன்னும் நாமினலாக தான் இருக்கும் அந்த டாய்ஸ் எல்லாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கேகே நகரில் வந்து எங்கள் அம்மாவும் நானும் ஒரு ஒரு ஷாப்புக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வேன்மா, வேன்னா நல்ல பெரிய வேன், அதோட வீல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபைன் டெஃபினிஷனோட, அந்த அலாய் வீல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் திஸ் மச் பிக், அவ்வளோதான். நான் அதை பார்த்த உடனே எனக்கு அந்த டாய் வேணும், எனக்கு அந்த கார் வேணும்னு நான் அடம் பிடிக்கிறேன். அண்டு அப்போவே அது எவ்வளோ ஐ திங்க் 200 rupees நான் சொல்கிறது வந்து ஒரு 25 years பேக். அது காஸ்ட்லி தான். ஆமா, 25 இல்ல 30 years பேக். இல்லம்மா, இன்னும் 35 years பேக். பாத்து சார், ரொம்ப ரொம்ப பின்னாடி போறீங்க. ஆமா, almost 35 years back. So my mom got me that toy. So வந்து அந்த வேன் வந்து நான் படுக்கிற தலானியில, நான் வந்து வச்சிருக்கிற நோட் புக்கில், அப்புறம் வந்து என்னோட வார்ட்ரோப்ல, என்னோட யூனிஃபார்ம் ஷர்ட் மேலே, அப்புறம் வந்து டாய்லெட்டில், ஷவரில், எல்லா இடத்துக்கும் அந்த வேன் ஓடி இருக்குமா. என்ன கேட்டிங்கன்னா லாங்கஸ்ட் ரன் வெஹிக்கிள்னா அந்த வெஹிக்கிளாக தான் இருக்கும். நிறைய மைலேஜ் கொடுத்துருக்கு போல இருக்கே. ஃபைன்.
ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்சது. ஸோ அந்த காரை நான் டெய்லி டே அண்ட் நைட் அப்படி பக்கத்தில் வச்சு தூங்கி தூங்கி ஐ காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஆட்டோமொபைல், த கார், த வீல்ஸ், மோர் டீட்டெயிலிங். இன்னும் டீட்டெயிலாக இறங்கணும்னா கஸ்டமைசேஷன், என்ன ஸ்பீக்கர்ஸ், என்ன ஆடியோ, என்ன இன்ஜின், என்ன சீட், என்ன லெதர், இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் எஸ்யூவிஸ், பெரிய வண்டி. அண்ட் தார் வரும்போது பழைய தாரே வந்து நான் வாங்கி மாடிஃபை பண்ணேன். இங்கே மாடிஃபிகேஷன் அப்போ கிடையாதுன்னு நான் பெங்களூரை தாண்டி ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் வந்து ஒரு பெரிய ஆட்டோமொபைல் பர்சன் அவர்கிட்ட வச்சு நான் அந்த தாரை மாடிஃபை பண்ணி அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் மைண்டில் நினைக்கணும், அதே மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டியும் ஒரு லக்ஸுரி வண்டியும் ஆல்வேஸ் ஒரு 2 காரை நான் மேனேஜ் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தார் இருக்கு. அண்ட் ஐம் ஆல்சோ டிரைவிங் எ பென்ஸ். ஏதாவது ஃபேமிலி அப்படின்னா இந்த வண்டி. அண்ட் நான் கொடைக்கானல் போகிறேன், ஃபாரஸ்ட் போகிறேன், ஒரு ஆஃப் ரோடு போகிறேன் அப்படின்னா தார் எடுத்துப்பேன். அப்படியே சூர்யா ஜோதிகா மாதிரி நீங்களும் உங்க wife-உம் அப்படியே தார் எடுத்துட்டு போயிடுவீங்க. அவ்வளோ சீன் இல்ல. பரவாயில்ல, இந்த சீனை நீங்க ரீக்ரியேட் பண்ணுங்க, நான் சொல்லியிருக்கேன்ல, ஐடியா கொடுத்துருக்கேன். So that's how I'm so attracted towards cars actually. ஓகே, இப்போ வந்து அந்த கேம் செஷன் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு டாஸ்க் பண்ணுவோம், அது நீங்க பண்ணாதான் உங்களால அந்த கேமிங் கூட பண்ண முடியும். ஓகே. அது என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஓகே. நீங்க ஒரு பாட்டு நீங்க பாட சொல்லுங்க. நான் வந்து எந்த கெஸ்ட் வந்தாலும் உங்களை பாட்டு பாட சொல்லி ஓரளவுக்கு நல்ல வாய்ஸ் நீங்க தானே சொன்னீங்க. அது பேசும்போது தான்மா எனக்கு சத்தியமா பாடவே வராதுமா. என்ன சார் இவ்ளோ கிரியேட்டிவா வந்து என்னென்னமோ பண்றீங்க, காரை மாடிஃபை பண்றீங்க, இன்டீரியர் டிசைனிங் பண்றீங்க, பெயிண்டிங் 3 நாள் தொடர்ந்து பண்ணுவேன், எல்லாமே வாக்கு மூலம் நீங்க தான் கொடுத்தீங்க. சரி, நான் பாடுறேன், எனக்கு கூச்ச நாச்செல்லாம் கிடையாது. நானா பாத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை தான் வச்சு செய்வாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோமோ கெஸ்ட் வச்சு அதை அவங்க ரசிப்பாங்க. அப்படியா? மக்களே இங்க பாருங்க, இந்த அடுத்த இந்த ஒரு நிமிஷத்துக்கான பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்லிட்டேன் எனக்கு பாடவே வராது. பட் இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க, அதுக்காக சீன்லாம் போடாம I'll just sing a few line. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான கோயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. அத்தை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் இதுவோ பந்தம் இதுவோ, சிந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. நான் நடுவுல லிரிக்ஸ் தப்பா பாடுனேன். இந்த பாட்டு வந்து என்னோட அப்பா அம்மாக்கு பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே அவங்க கேட்டு கேட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா பாடுனீங்க, நிஜமாலே நல்லா பாடுனீங்க. மக்களே மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த நடுவுல இந்த லிரிக்ஸ் எல்லாம் ஏன்னா அது பரவாயில்ல, அங்கங்க கொஞ்சம் ஏதோ வந்தது, என்னடா இது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபிஷ் மெமரிமா, எனக்கு லிரிக்ஸே ஞாபகம் இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு எங்க வீட்டுல பாட சொல்லுவாங்க, நான் கரெக்டா லிரிக் தப்பா பாடுவேன், என்னை வச்சு செய்வாங்க, அந்த லிரிக் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அதை பாடிடுவேன். அந்தி பகல் உனை அதுவும் பாடிடுவேன். காதல் கொண்டேன் அது வந்து ஃபர்ஸ்ட் வருமா செகண்ட் வருமா எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஸ்டான்ஸால வரணும். அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து காதல் கொண்டேன்னா அடி விடும் டாம, எத்தனை தடவை அதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட் வரும் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி, அதுவும் நீங்க தளபதி ஃபேன்றதுனால நீங்க இப்படி ஈஸின்னு சொல்றது எனக்கு கஷ்டமாவே இருக்கு, எனக்கு பக்குன்னு ஆகுது. நீங்க ஈஸின்னு சொல்லி என்ன பாட்டு பாட வச்சீங்க, இப்ப ஈஸின்னு சொல்லி அது முதல்ல ஒரு ஹெசிடேஷன் இருந்தா அப்புறம் போயிடுச்சுல ஒரு ஃப்ளோ. அது மாதிரி நான் ஒரு பாட்டு தான் கேட்டேன், நீங்களா 2 பாட்டு பாடி. இல்ல ஆமாமா அதாமா, அதுதான்டா கலைஞர்ன்றது. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தளபதி ஃபேன் அப்படின்றதுனால இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த கேம் இது என்ன அப்படின்னா நான் 2 மூவி சொல்வேன் தளபதியோடது, நான் எதுன்னு அப்படியே டிராவல் பண்ணிட்டேன். இதுதாமா கஷ்டமே, நீங்க வந்து இது வேற ஏதாவது படம் கேட்டா கூட நான் சொல்லுவேன், எங்க அண்ணனோட படம், அதனால தான் நாங்க அப்படி கொடுப்போம். சரிமா. சோ 2 தளபதி மூவி, this versus that, அல்ல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணனும், டக்கு டக்குன்னு பண்ணிரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் அப்படின்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். சரி, ஓகே, டக்குன்னு இந்த ஒரு பாயிண்ட்காக இது அப்படின்ற மாதிரி. ஓகே, shall we start? டன்மா. பூயே உனக்காகவா? அவ்வளோ பழசா போல. அப்பாடா, காதலுக்கு மரியாதையா? அவ்வளோ பழசும் போல. இப்ப இந்த வரீங்க. சரி, ஒரு 10-15 years அந்த மாதிரி தான். ஓகே. So first movie, கில்லி வெர்சஸ் போக்கிரி. கில்லி.
எனக்கு வந்து அண்ணன் வந்து அந்த அர்ஜுனர் வில்லு வண்டி ஓட்டினாருன்னா இப்போவும் நாங்கள் என்னோட சன்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் பாய்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப் போகிறோன்னா அர்ஜுனர் வில்லு அந்த அர்ஜுனர் வில்லு இல்லாத டிரைவே கிடையாது. அப்படி ஒரு க்ளோஸ் இன்டிமசி இருக்கிற ஒரு சாங்கு ஒரு படம். இன்றைக்கும் நாங்கள் வந்து காலேஜில் எல்லாரும் வந்து ஃபஸ்ட் டே போய் கற்பூரம்லாம் காட்டி தேங்காய்லாம் உடச்சி சில்லறையெல்லாம் செதற விட்ட மெமரி ஃபார் கில்லி. சூப்பர் சூப்பர். அண்ட் நண்பன் வெர்சஸ் ஜில்லா. நண்பன் வர்சஸ் ஜில்லா. I'll say நண்பன். அண்ட் துப்பாக்கி வெர்சஸ் தலைவா. துப்பாக்கி. ஓ தேங்க்யூம்மா, நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. ஈஸி தான், ரொம்ப பழசெல்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ தமிழன் வெர்சஸ் ஜனநாயகன். என்னம்மா நீங்க வந்து கில்லி வர்சஸ் ஜனநாயகன்னாலுமே நான் ஜனநாயகன் தான் சொல்லுவேன். திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட்மா. இதுக்கு வந்து பெரிய ரீசன் ஒன்று இருக்குமா. ஏன்னா மற்ற படங்கள் எல்லாம் வந்து அண்ணன் நடிச்சார். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து அண்ணன் கூட இன்னொருத்தர் நடிச்சாரு. அவர் ரொம்ப நல்லவர் ஆக்சுவலா. நான் நினைக்கிறவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் அண்ணனும் ஒன்றா நடிச்சிருக்காங்கன்னும் போது இந்த படம் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் நல்ல ஆக்டர் தான். ஆமாம், அதனால தான் ஜனநாயகன். ஓகே, இஃப் நாட் அந்த சப்போஸ் நீங்க அந்த படத்துல நடிக்கல அப்படின்னா இது ரெண்டுத்துல எது உங்க சாய்ஸா இருந்திருக்கும்? தமிழன் வெர்சஸ் ஜனநாயகன். ஜனநாயகன் ஆஃப் கோர்ஸ். அப்பயும் எஸ். ஓகே, நைஸ். ஸோ கத்தி வெர்சஸ் மெர்சல். கத்தி வெர்சஸ் மெர்சல். ஓ, ரெண்டுமே என்னோட ஃபேவரட் ஆச்சு. ரெண்டுமே சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் லவ் பண்ணுவேனே நான். அதுவும் மெர்சலோட ஃப்ளாஷ்பேக்கில் அந்த இதில் அண்ணன் இப்படி வருவாரே. ஓகே, கத்தி. கத்தி ஏன்னா ஒரு சோஷியல் காஸ். அது வந்து ஒரு மக்களுக்காக, அந்த தண்ணி பிரச்சனைக்காக, விவசாயத்துக்காக அப்படின்னும் போது அது இன்னும் பாண்டிங்காக இருந்தது. மெர்சல் ஃபார் ஷூர் அதுலேயும் நிறைய சோஷியல் காஸ் இருந்தது. லைக் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ பட் ஐ ப்ரெஃபர் கத்தி பெட்டர்மா. That's the nice choice. And Terry versus Sarkar. Terry. With no second thought illa. Because I love Anna in that uniform. And அந்த ஷூட் பண்ணி சமந்தா மேம் விழுந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்துட போதும்னு நினைக்கும் போது ராதிகா மேம் கொன்னதுக்கப்புறம் ஆனால் ஒரு 5 minutes அழுவார். அவர் அழுது முடிச்சு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போயிடுவாங்க. நான் ஒரு 10-15 நிமிஷம் அதுனே இருந்தேன். அவ்வளோ எனக்கு கனெக்ட் ஆகும் தெரி. அண்ட் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ணன் யூனிஃபார்மில் வந்து அந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அதெல்லாமே வந்து நான் வந்து அப்படியே அது வார்த்தையே இல்லைம்மா. ஸோ தெரி. ஓகே, ஸோ யுவர் லாஸ்ட் கொஸ்டின், பிகில் வெர்சஸ் மாஸ்டர். பிகில் வெர்சஸ் மாஸ்டர். ஓ, எனக்கு வந்து பிகில் ராயப்பன் வந்து அண்ணன் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்லேயே வந்து ஏன்னோ ராயப்பனை குத்திடுவாங்க, அப்படி கீழே விழுந்துருவார். ஆக்சுவலாக பையன் விஜய் வந்து ஓடி வருவார். ஏன்னோ அப்படி கண்ணை அப்படி தூக்கி இப்படி பார்த்துட்டு அந்த உயிர் போகும்போது ஒரு ஷேக் ஒன்று கொடுப்பாருமா. அப்போ வந்து காலமே காலமே அப்படின்னு பேக்ரவுண்டில் சாங்கு போவோம். இன்னமும் இஃப் ஐ எம் நாட் ஓகே, இஃப் ஐ எம் ஃபீலிங் ஸோ வெரி சேடு, நான் இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த அந்த பாட்டோட வாய்ஸ் டெப்த்து, அந்த எனர்ஜி எல்லாமே வந்து எங்கேயோ கொண்டு போகும். ராயப்பன் இஸ் ஒன் கட்டிபுரா அப்படின்றதெல்லாம் ஐ லவ் ஹிம் இன்ச் பை இன்ச் ஆன் தட். முக்கியம் பிகிலு. ஆமாம், அதோட நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கிற படம் வந்து என்னமோ சொன்னீங்க, பிகில் மாஸ்டர். மாஸ்டரோட கெட்டப்பில் தான் நான் ஒரு 3-4 மாதம் சுற்றினேன். அந்த முடி வளையவே வளையாது, சும்மாவே அதை எடுத்து இப்படி விட்டு அந்த வேஃபாரர் கிளாஸ் போட்டுட்டு அந்த செக் ஷர்ட்டை போட்டுட்டு அதே ஃபார்மல் பேண்ட்டை போட்டுட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் நான் அப்படிதாம்மா சுற்றினேன். எங்கேருந்தோ தேடி கண்டுபிடிச்சி அண்ணன் போட்டிருக்கிற அந்த இயர்பிளக்கில் அந்த இயர்ஃபோன்ஸு, அந்த மாதிரி ஒரு பேகு, வாழைப்பழம் அப்படியே தான் சுற்றினேன் நான். ஐயோ, ரெண்டுமே நல்ல படம், எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஓகே, ஐ வில் சே மாஸ்டர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து ரொம்ப தரமான பதில்கள் கொடுத்தீங்க. ஓகேம்மா, நாட் ஓன்லி இந்த கேமிங் செஷன் பட் ஆல்சோ நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப ஸ்மார்ட். எஸ், எக்ஸாக்ட்லி. அபோவ் 80 கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வரைக்குமே நீங்கள் உங்கள் வேல்யூபிள் டைமை, ரொம்ப ப்ரெஷியஸான டைமை வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க போகிற ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷன் சீரியல்ஸ், இல்லை என்ன நீங்கள்
ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே அது எல்லாமே பெஸ்ட்டாக வரதுக்கு எங்கள் வசந்த் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மோனிஷா. இன்ஃபேக்ட் இட் மீன்ஸ் அ லாட். யூனோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளாங்காக இருக்குது. எப்படி போகிறோம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருமா வராதா, ஹூ இஸ் கோன் ஆஸ்க் அப்படிலாம் தெரியல. பட் நீங்கள்லாம் வந்து விஷ் பண்ணும் போதும் நீங்களாம் வந்து ரொம்ப பாராட்டும் போதும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து ஆண்டவன் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொண்டு போவான்றது அந்த நம்பிக்கையில் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே, ரொம்ப நேரம் நான் பாட்டு மனசுக்கு பட்டதெல்லாம் பேசினேன். நல்லா இருந்தது மட்டும் எடுத்துக்கோங்க, கிரிஞ்சாக ஏதாவது இருந்ததுன்னா திட்டாதீங்க. அண்ட் ப்ளீஸ் பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட்டோட மறக்காமல் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அண்ட் 4-வீலர் சீட் பெல்ட் இஸ் வெரி வெரி மஸ்ட். அண்ட் டேர்ன் லெஃப்ட் ரைட் போகிறது முன்னாடி பார்த்து நிதானமாக போங்க. டோர் கார் ஓட்டும் போது திறக்கிறீங்கன்னா பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு திறங்க. சேஃப் டிரைவ் அண்ட் சேஃப் ரைட். பத்திரமா இருங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.